பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இப்போ டிஎன் போல்ஸ் 2026 நாம பார்க்க போற தொகுதி தென்காசி. குலுகுலு குற்றால அருவிக்கு பெயர் பெற்ற தென்காசி சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. பாண்டிய மன்னர்களோட பெருமை கூறக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த தொகுதியில புகழ்பெற்ற திருக்கோவில்கள்ல ஒன்று. காசி விஸ்வநாதர் திருக்கோவில் காரணமாவே இந்த பகுதி தென்காசி அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. தென்காசி சட்டமன்ற தொகுதியில தென்காசி, சுரண்டை நகராட்சிகளும், வீரகேரளம், புதூர், தென்காசி, செங்கோட்டை வட்டங்களும், சுந்தரபாண்டியபுரம், இளஞ்சி, மேலகரம், குற்றாலம் மாதிரியான பேரூராட்சிகளும் பல்வேறு ஊர்களும் அமைஞ்சிருக்கு. விவசாயம், சுற்றுலா, விசைத்தறி, மர அறுவை, செங்கல் சூளை தொழில்களுக்கு பெயர் பெற்ற தொகுதி தென்காசி. பீடி சுற்றும் தொழில் கூட இப்போ நலிவடைஞ்சிருச்சு. இந்த தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,91,524. அதுல ஆண்கள் 1,42,974 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,48,532 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 18 பேரும் இருக்காங்க. இந்த தொகுதியோட நடப்பு எம்எல்ஏ யாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி 7 முறை வென்ற தொகுதி இது. காங்கிரஸ் கட்சியோட பீட்டர் அல்போன்ஸ் 2 முறை இங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு. 2011ஆம் ஆண்டு இங்க அதிமுக கூட்டணியில இருந்த சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் திமுகவோட கருப்பசாமி பாண்டியனை தோற்கடிச்சு வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு அதிமுகவோட செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் காங்கிரஸ் கட்சியோட பழனி நாடார வீழ்த்தி வாகை சூடினார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியோட பழனி நாடார் 89,315 வாக்குகள் வாங்கி அதிமுகவோட செல்வ மோகன்தாஸ் பாண்டியனை தோற்கடிச்சாரு. நடப்பு எம்எல்ஏ பழனி நாடார் தான். வாக்கு வித்தியாசம் வெறும் 370 தான். அதே சமயத்துல இவங்களை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆர் வின்சென்ட் ராஜ் 15,336 வாக்குகள் வாங்கி 3வது இடத்தை பிடிச்சாரு. இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ என்ன செஞ்சாரு அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருந்தப்போ அதிமுக ஆட்சியில தென்காசி தனி மாவட்டமா அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த வகையில அப்போதைய அதிமுக எம்எல்ஏ செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் மக்களோட ஆதரவை பெற்றாரு. ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்தையும் நிறைவேற்றியிருக்கிறாரு. நடப்பு எம்எல்ஏ பழனி நாடாரோட காலத்துல சுரண்டை நகராட்சியா மாறுச்சு. தென்காசி இரட்டைக்குளம் ஊத்துமலை கால்வாய் திட்டம் நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. திமுக இது தொடர்பா 2021ல பொய் வாக்குறுதி அளிச்சதால 2026 தேர்தல்ல வாக்கு கேட்க போக முடியாது அப்படின்னு பழனி நாடார் சொல்லிட்டு வராரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னா, தென்காசி நெல்லை 4 வழிச்சாலை பணிகள் தென்காசி தொகுதியில நடந்துகிட்டு வருது. தொகுதியில குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படணும், குற்றாலத்துல சுற்றுலா வசதிகளை மேலும் மெருகூட்டப்படணும், தொழிற்சாலைகள் வேணும். இதெல்லாம் மக்களோட கோரிக்கையா இருக்கு. அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி நவீன மருத்துவ கருவிகளை அமைச்சு கூடுதல் மருத்துவர்கள், பணியாளர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறது மக்களோட விருப்பம். தென்காசி தொகுதியில போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் மக்கள் முன் வச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுதுன்னா, 2026 தேர்தல்ல அதிமுக சார்பா முன்னாள் எம்எல்ஏவான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் போட்டியிட விரும்புறாரு. திமுக சார்பா மாவட்ட பொறுப்பாளர் சிவபத்மநாபன், அருண் பாண்டியன் அண்ணன் மகன் போன்றோர் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியில எஸ்கேடி காமராஜர், மாநில அமைப்பாளர் ராம்மோகன் போன்றவர்கள் சீட் வாங்க விரும்புறாங்க. தென்காசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் சமமான வாய்ப்பு இருக்கு. ஆனா வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் என்ன தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.